ஓம் சாந்தி 27/4/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். மலர் குழந்தைகள் வாயிலிருந்து ரத்தினங்களை வெளிப்படுத்துவார்கள். கேள்வி: மலர்களாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு பகவானுடைய எந்த அறிவுரையின் மூலம் அவர்கள் எப்பொழுதும் மனம் வீசக்கூடியவர்களாகவே இருப்பார்கள்? பதில்: ஓ எனது மலர் போன்ற குழந்தைகளே, நீங்கள் தனக்குள் பாருங்கள், எனக்குள் எந்த ஒரு அசுரத்தனமான தீய குணம் என்கிற முள்ளும் இல்லையா என்று. ஒருவேளை உள்ளே ஏதாவது முள் இருந்தது என்றால் பிறருடைய அவகுணங்களின் மூலம் வெறுப்பு ஏற்படுவது போல தனது அவகுணத்தின் மீதும் வெறுப்பு ஏற்பட வேண்டும். அப்போது முள் வெளியேறிவிடும். தன்னைத்தானே பார்த்து கொண்டிருங்கள். மனம் சொல் செயலால் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அளவிற்கு எந்த ஒரு பாவ செயலையும் செய்யவில்லைதானே என்று. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இந்த சமயம் ராவண ராஜ்யமாக இருப்பதால் மனிதர்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக இருக்கின்றனர். ஆகையால் அவர்கள் காட்டு முள்கள் எனப்படுகின்றனர். இதை யார் புரிய வைப்பது? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவர் இப்போது முட்களை மலர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அவ்வப்பொழுது மாயை கூட மலராக ஆகி கொண்டிருக்கும் போதே முள்ளாக ஆக்கிவிடுகிறது. இது முள் நிறைந்த காடு என்றே சொல்லப்படுகிறது. இதில் பலவிதமான மிருகங்கள் போன்ற மனிதர்கள் வசிக்கின்றனர். மனிதர்கள்தான், ஆனால் ஒருவருக்கொருவர் மிருகங்களைப் போல சண்டையிட்டு கொண்டபடி இருக்கின்றனர். வீட்டுக்கு வீடு சண்டை மிகுந்திருக்கிறது. விஷக்கடலில் தான் அனைவரும் மூழ்கி இருக்கின்றனர். நீங்கள் உலகில் எஜமானனாக இருந்தீர்கள் என பாரதவாசிகளுக்கு தந்தை கூறுகிறார். இது நேற்றைய விஷயமாகும். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. வைரங்கள் வைடூரியங்களாலான மாளிகைகள் இருந்தன. அதுவோ அல்லாவினுடைய பூந்தோட்டம் என்றே சொல்லுகின்றனர். வனம் இங்கே இருக்கிறது எனில் பிறகு தோட்டமும் இங்கேதான் இருக்கும் அல்லவா? இப்போ முள்ளுக்காடுன்றார் பாபா. இது முள்ளுக்காடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு காலத்தில் தோட்டமும் இருந்திருக்கும். அதெல்லாம் நேற்றைய விஷயந்தான். ரொம்ப நாளுன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் இல்லைன்றார் பாபா. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அதில் மலர்களே நிறைந்திருந்தன. தந்தைதான் மலர் தோட்டத்தை உருவாக்குகிறார். மலராக ஆகியபடியே பிறகு கெட்ட தொடர்பில் வந்து கொண்டு விடுகின்றனர். மாயாவினுடைய கவர்ச்சியை பார்க்கின்றனர் அல்லவா? இங்கேயோ முற்றிலும் அமைதி நிறைந்துள்ளது. பாபா மதுபனில் சொல்கிறாங்க, அங்கே அமைதியாக இருக்குது, யோக வைப்ரேஷன் இருக்குது. அதனால் பாபாவினுடைய பாதுகாப்பு நிறையா இருக்கும். சிவபாபா புரிய வைக்கிறார். எனினும் கூட தந்தை இரக்க மனம் உள்ளவர். தந்தையே அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எங்கே போகிறார்கள்? தீ பிடிப்பதை பார்த்தார்கள் என்றால் பிறகு தந்தையிடம்தான் சரணடைவார்கள். இப்போ மாயாவினுடைய கவர்ச்சிக்கு போகலாம். ஆனால் விநாசம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எங்கேயும் அவங்களால போக முடியாது. எங்கே போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு பாபா. அப்புறம் பாபா கிட்ட தான் சரணடைவாங்க. தந்தை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவார். பிறப்பு இறப்பு அற்றவர். அவரை பிறகு எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுகின்றனர். இப்பொழுது நீங்கள் சங்கம் யுகத்தினர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் முழுமையான ஞானம் உள்ளது. சிலரோ ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கின்றனர். யாரையும் தனக்கு சமமாக ஆக்க முடிவதில்லை. கண்காட்சியில் தோட்டக்காரர் போக மாட்டார். தோட்ட வேலைக்காரர்கள் செல்லுவார்கள். இந்த தோட்ட வேலைக்காரரும், அதாவது பிரம்மா பாபாவும் சிவபாபாவுடன் தான் இருக்கிறார்.
ஆகையால் இவரும் செல்ல முடியாது. தோட்ட வேலைக்காரர்களாகிய நீங்கள் சேவை செய்வதற்காக செல்கிறீர்கள். சிவபாபாவும் செல்ல முடியாது சேவைக்கு, பிரம்மபாபாவும் செல்ல முடியாது. தோட்டக்காரரும் போக மாட்டார், தோட்டத்தில் வேலை செய்கிறவரும் போக மாட்டார். ஏன்னா இங்கே பிரம்மபாபாவும் சிவபாபா பிரம்மபாபாக்குள்ளே இருக்கிறதுனால பிரம்மபாபாவும் வெளியில் போக முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தான் சேவை செய்வதற்காக போகணும். தந்தை சொல்கிறார், ஒன்று நான் சுயநலமற்று இருக்கின்றேன், மற்றொன்று பரோபகாரியாக இருக்கின்றேன். என்னை நிந்தனை செய்யக்கூடிய பாரதவாசிகளுக்கு பரோபகாரம் செய்கின்றேன். நான் இந்த சமயத்தில்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். சொர்க்கத்திற்கு வாருங்கள் என அழைத்ததால் நாங்கள் இங்கே சொர்க்கத்தில்தானே இருக்கின்றோம் என்கின்றனர். மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லும்போது கடவுள் சொர்க்கத்தை படைக்கிறாரு அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க நாங்கள் இருக்கிறதே சொர்க்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அட, சொர்க்கம் இருப்பது சத்தியுகத்தில்தான். பிறகு கலியுகத்தில் சொர்க்கம் எங்கிருந்து வந்தது? கலியுகம் நரகம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. பழைய தமோ பிரதான உலகமாக இருக்கின்றது. பாரதம் அனைத்தையும் விட ஏழையாக உள்ளது. பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என யாருக்குமே நினைவில் இல்லை. தவளைகள் சப்தமிடுவது போல் தேவதைகளுடைய மகிமையை பாடுகின்றனர். ஆனால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. வானம்பாடி பறவை எவ்வளவு இனிமையாக குரல் கொடுக்கிறது, அர்த்தம் எதுவும் இருப்பதில்லை. பல ஜீவராசிகள் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அது எதுக்காக அப்படிங்கிறது புரியாமலே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி பாபா எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, தேவதைகளுடைய புகழை பாடுறாங்க, ஆனால் தேவதைகளுடைய மகிமையை தெரியாமலே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு பாபா. இன்றைய நாட்களில் கீதையை சொல்பவர்கள் எவ்வளவு பேர் உள்ளனர்? தாய்மார்கள் கூட வெளிப்பட்டுள்ளனர். கீதையின் மூலம் எந்த தர்மம் ஸ்தாபனையாகியது? இதை பற்றி ஒரு சிறிதும் தெரியாது. கொஞ்சம் ஏதாவது யாரேனும் மந்திர தந்திரங்கள் செய்தால் போதும், இவர் பகவான் என புரிந்து கொள்வார்கள். பதித்த பாவனா என பாடுகின்றனர். ஆக தூய்மையற்றவர்களாக உள்ளனர் அல்லவா? உலகத்தில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பாபா முரளியில் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் முள்ளிலிருந்து நீங்கள் மலராக ஆகிவிடுவீர்கள் என தந்தை சொல்கிறார். வாயிலிருந்து ஒருபொழுதும் கற்களை வெளிப்படுத்தாதீர்கள், மலராக ஆகுங்கள். இதுவும் கூட படிப்பு அல்லவா? போக போக கிரகச்சாரம் பிடித்து கொண்டது என்றால் தோல்வியடைந்து விடுகின்றனர். நம்பகமானவரிலிருந்து நம்பகமற்றவராக ஆகிவிடுகின்றனர். யாரை நம்புறது அப்படின்னே தெரியாது. கடைசி வரைக்கும் தேவதைகளாக ஆகிற வரைக்கும் நம்பகமாக இருக்கிறவங்க கூட நம்பகமற்றவர்களாக ஆகிவிடுவாங்க அப்படின்றார் பாபா. பிறகு நாம் பாபாவிடம் செல்லலாம் என சொல்லுகின்றனர். இந்திர சபையில் அழுக்கானவர் வர முடியாது. இது இந்திர சபை அல்லவா? அழைத்து வரக்கூடிய பிராமணியின் மீதும் மிக மிக பெரிய பொறுப்பு உள்ளது. குழந்தைகளுக்கு விஷால புத்தி இருக்க வேண்டும். பாரதம் மலர் தோட்டமாக இருந்தது என நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். தேவி தேவதைகள் வசித்து கொண்டிருந்தனர். இப்போது முட்களாகிவிட்டனர். உங்களுக்குள் 5 விகாரங்கள் உள்ளன அல்லவா? ராவண ராஜ்யம் என்றாலே காடு. தந்தை முட்களை மலர்களாக ஆக்குகின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது நாம் ரோஜா மலராக ஆகாவிட்டால் பிறகு பிறவிகளுக்கும் எருக்கம் மலராகவே ஆகிவிடுவோம் என்று. அனைவரும் தமக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்காகவே அனைத்தும் செய்கிறீர்கள். முயற்சியும் செய்ய வேண்டும். தந்தையை மறந்து விடுவதால் தான் விழுகிறீர்கள். பிறகு வெட்கம் ஏற்படுகிறது, எப்படி தேவதையாக போகிறோம் என்று. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின்
அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், மாயாவின் கிரகச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்வதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். கெட்ட தொடர்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மனம் வீசும் மலராக ஆவதற்காக தீய குணங்களை நீக்கிவிட வேண்டும். ஸ்ரீமதப்படி மிக மிக பணிவானவர்களாக ஆக வேண்டும். மிக பெரிய எதிரியான காம விகாரத்திடம் ஒருபொழுதும் தோல்வி அடைந்து விடக்கூடாது. வரதானம், சக்திகளை அதிசயம் என்பதற்கு பதிலாக செயல் என புரிந்து பிரயோகம் செய்து பூஜைக்கும் புகழுக்கும் உரியவர் ஆகுங்கள். நினைவின் மூலமாக கிடைக்கின்ற சக்திகளை அதிசயம் என புரிந்து செயல்படாமல் அதை செயல் கடமை என புரிந்து காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அந்த மனிதர்களிடம் ரித்தி சித்தி எனும் அதிசயம் உள்ளது. ஆனால் உங்களிடமோ ஸ்ரீமதம் உள்ளது. ஸ்ரீமத் படி நடப்பதால் அவசியம் சக்திகள் வருகிறது. எனவே எண்ணத்தாலேயே செயல் நிஜமாகின்றது. எண்ணத்தாலேயே ஒருவருக்கு செயலுக்கான சக்தி தர முடியும். இதுவும் சக்திதான். அதை தான் பாபா சுபபாவனை சுபகாமனைன்றாரு. ஆனால் தனது வனவழியை கலப்படம் செய்யாத ஸ்ரீமதத்தில் நடக்கும்போது புகழுக்குரியவர் ஆவீர்கள். ஸ்லோகன், எந்த ஒரு இன்னலிலும் மனம் உடைந்து போகாமல் பரந்த மனம் உள்ளவர் ஆகுங்கள். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய மனம் உள்ளவர்களாக ஆகுங்கள். அப்பதான் எந்த ஒரு இன்னலிலும் நம்ம மனம் உடைந்து போகமாட்டோம் அப்படின்றாரு பாபா. அவ்வக்த சமிக்கை, மகான் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்கிற குணங்களை தாரணை செய்யுங்கள். சரள சுபாவம் உள்ளவரே இனிமை குணம் நிரம்ப பெற்றவர் ஆவார்கள். அவரே என்றென்றும் முகம் மலர்ச்சியோடு இருப்பார்கள். சிரித்த முகமே அனைவரையும் ஈர்க்கின்றது. மலர்ந்த முகம் என்பது அதீந்திரிய சுகத்தில் திளைப்பது, ஞான சிந்தனை செய்வது. ஆத்ம நிலையில் நிலை பெற்று அதீந்திரிய சுகத்தில் திளைப்பது, இதுவே மலர்ந்த முகமாகும். ஆத்ம உணர்வுலையும் இருக்கணும், உள்ளுக்குள்ளே அந்த அதீந்திரிய சுகத்தையும் அனுபவம் செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தில் மலர்ச்சிங்கிறது இருக்குன்றாரு பாபா. அப்படிப்பட்ட மலர் முகமே ஈர்க்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை
கரங்களை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ